வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, நேத்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற ஸ்டெப்ஸ்ல அதாவது 150வது படி ஏரியால சிறுத்தைப்புலி கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ நடந்து போற பக்தர்களுக்கு இது ஒரு அலர்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். ஸ்ரீவாரிமெட்டு அண்ட் அலிப்பிரி இந்த நடப்பாதையில நடந்து போகும்போது பக்தர்கள் கும்பலா போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களை கூட்டிட்டு போறவங்க கைப்பிடிச்சு முதல்ல கூட்டிட்டு போங்க. எப்படியும் ஃபாரஸ்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அலர்ட்டா இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் கும்பல் கும்பலாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நேற்று காலையில் பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டில் சிறுத்தைப்புலி கிராஸ் பண்ணியிருக்கு. அதே போல் அலிப்பிரி நடப்பாதை கூட பார்த்தோம்னா இந்த ஜென்ரலாகவே பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பிரி நடப்பாதை பார்த்தோம்னா இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் மாதத்தில் சிறுத்தைப்புலியிலிருந்து நிறைய வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது சேஷாச்சலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜென்ரலாக வருஷம் அலிப்பிரி நடப்பாதையில் கீழே திருப்பதியில் அலிப்பிரி ஏரியா இருக்குல்ல, அங்கேயே வந்துடும். ஏன்னு பார்த்தோம்னா நாய்ங்க குட்டி போடுற சீசன். இப்போ நாய்கள் குட்டி போடுற சீசன் இது. ஸோ அந்த குட்டிங்களை தூக்கிட்டு போகிறதுக்காக, நாய் குட்டிங்களை தூக்கிட்டு போகிறதுக்காக அலிப்பிரியில் பார்த்தோம்னா வருஷம் ரோடுக்கே வந்துடும். ஸோ அதனால பக்தர்கள் அலர்ட்டாக இருந்து கும்பல் கும்பலாக போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களாம் காலையில் டைம்லேயே போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் எல்லா பக்தர்களும் ஸ்ரீவாரிமெட்டு அண்ட் அலிப்பிரி ஈவினிங் டைமில் மேக்சிமம் நடந்து போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் பார்த்தோம்னா க்ரௌடு இருக்கும். அதனால கும்பலாக நடந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க ஒரு மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே மத்தியானத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால காலையில் டைமில் போங்க. கும்பலாக போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா கமெண்ட்ஸில் பக்தர்கள் காமனாக கேட்குற டவுட்னு பார்த்தோம்னா அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகும்போது டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாமா என்ற மாதிரி டவுட் கேட்குறீங்க. அதே போல் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட் கியூ லைன் இருக்கா என்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டுட்டு வரீங்க. நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக தர்ஷனம் கியூ லைன் எல்லாம் கிடையாது. சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறோம்ல, அந்த கியூ லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கன் கிடையாது. அலிப்பிரி நடப்பாதையில் டோக்கன் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. ஆனால் அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, அங்கேயே செப்பரேட் கவுண்டர் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் கவுண்டர் இருக்குது. நீங்கள் அங்கே டோக்கன் வாங்கணும். இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு தரிசனம். ஸோ அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் டோக்கன் வாங்கிக்கிட்டு மஸ்டா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து தான் போகணும். 1200வது படியில் ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணாதான் நம்மளை தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்காண்டி எந்த டோக்கன் கிடையாது. நீங்கள் காமனாக எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, கீழே திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், நீங்கள் எங்கேயாவது டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடப்பாதையிலையோ ஸ்ரீவாரிமெட்டோ எதுனா நடந்து போகலாம். அதாவது நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு எந்த ரூல் கிடையாது. நீங்கள் நடந்தனா போகலாம், பை பஸ்ஸனா போகலாம். எங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிறவங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு எஸ்எஸ்டி டோக்கன். ஆனால் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு கொடுக்குற டோக்கன் வாங்கினா மாத்திரம் மஸ்ட்டாக நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகணும். 1200வது படியில் மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுவாங்க. அதே போல் செப்பரேட்டாக கியூ தர்ஷனத்துக்கு கியூ எல்லாம் செப்பரேட்டாக கிடையாது. நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் கியூ லைன் கிடையாது. ஜென்ரலாக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிற கியூ லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.